ஆனால் இது எதுக்கு ஒரு ஸ்டிக் விட்டுருக்கீங்க சொல்லிடுங்க. இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ்க்காண்டி ஒரு சின்ன இது சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்கள். ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி ஒரு 2 பவுலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், 2 சான்ஸு. மிடில் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு சான்ஸில் அடித்தாலும் சரி, 2வது சான்ஸில் அடித்தாலும் சரி, என்ட்ரன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்டிக்கு மட்டும் ஊண்டி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பவுலிங் போடுற டீம்லேருந்து யாராச்சும் 2 பேர் 1 பால் சான்ஸ் 2 பால் சான்ஸு இந்த ஒரு ஸ்டிக்கை மட்டும் அடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட என்ட்ரன்ஸ் வந்து ரீஃபண்ட், ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட். ஓகே. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, இப்போ தான் முதல் முறை அந்த மாதிரி கேள்விப்படுறேன். நீங்கள் தான் ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணுறீங்க இல்லையா? இல்லை இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா? இதுதான் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. இப்போ தேவக்கோட்டை உங்கள் கமிட்டி நேம் சொல்லுவீங்க. கமிட்டி நேம் கவி நினைவாக நடத்துகிறோம், கவி விண்மணி நினைவாக நடத்துகிறோம். டிசிசி டீம் பேர் டிசிசி டிடபிள்யூஏசி. ஓகே. தேவக்கோட்டை கமிட்டி தான் முதல் முறையாக இனிஷியேட் பண்ணுறாங்க. இதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த பவுலிங் டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களும் 2 பேர் அடிப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களும் ரிட்டர்ன். 2 பேர் அடிச்சாங்கன்னா 2 பேருக்கு ரிட்டர்னா? 2 பால்ல 1 பால் அடிச்சா கூட ஓகே. சூப்பர். 2 சான்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா? ஓகே. சரவணா நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறாரு. வெரி க்ளோஸ். பாப்போம். கிளின்டன் செகண்ட் பவுலர். அடிச்சிருச்சு பட்டுருச்சு. எஸ், அது அவங்களுக்கு எம்ஆர் பிரதர் அவங்களுக்கு வந்து இங்க என்ட்ரன்ஸ் ரீஃபண்ட் ஆகுது. மேட்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 1000 வெற்றி பெற்றுள்ளார். வாழ்த்துக்கள். என்ட்ரன்ஸ் வந்து 1500 அதை அப்படியே ரிட்டர்ன் பண்றாங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். முடிஞ்சா மத்தவங்களும் இனிஷியேட் பண்ணுங்க. 1500 வந்து இங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ். வாழ்த்துக்கள். அந்த ஒரு ஃபீல்ட் ஒன் மோர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் பிட்வீன் சந்துரு மெமோரியல் எம்ஆர் பிரதர்ஸ் வர்சஸ் திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. ஏசிசி டாஸ் பண்ணி பேட்டிங்ல இருக்காங்க. 4 ஓவர் 3 பவுலர். ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே. சரியா பாட்ல அடிக்கப்பட்ட பந்து அங்கே 1 2 பொறுத்திருந்து பார்ப்போம். 20 வீச சரவணன் ஓபனிங் பேட்ஸ்மேன் பவுலரா இங்க. ஓபனிங் பேட்ஸ்மேனா இங்க இத்ரிஸ் ரைட்ல. ஆஹா, ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் பெரிய முயற்சி. ஸ்டார்ட் வித் பால். தட்டு மாற்றம். சந்துரு பாருங்க பேட்ஸ்மேன். அப்ப சார் தண்ணி விட்டு போங்க. கேர்ஃபுல்லா ஆடுங்க. மோட்டோ தண்ணி விட்டு போடா. மோத்தல பட்டுச்சு நினைக்கிறேன். அருமையா அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு தடுப்பாளரா. நல்ல ஒரு தடுப்பு பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ஓட்டங்கள் என்று நடுவரே. 2 ஓட்டங்களா? நன்றி. ஸ்டீஃபன் ஓபனிங் பேட்ஸ்மேன். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஸ்டாப் பண்ணல. லாங் திசையில் அங்கே மீண்டும் ஒரு சிறந்த தடுப்பு பண்ணி நல்ல பேக்கப் 2 only. அந்த மீண்டும் ஒரு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 7 சொல்லப்படுகிறது. நேமஸ்தா பட்டி பவர் பிளே முடிஞ்சிருச்சு. தவசி நீ போடுறா இங்க. ஆஹா, அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஏனோ தெரியவில்லை, ஒரு சிறிய கவன குறைவின் காரணமாக அது 4 ஓட்டங்களாக மாறி இருக்கிறது. நல்ல ஒரு மட்டை வீச்சு பண்ணி மீண்டும் கேட்ச் ஆகுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொன்னது போல துளசி வாசம் மாறினாலும் மாறலாம். தவசி வைத்தி நியூ பேட்ஸ்மேன் உள்ள ஒன் பேட்ஸ்மேன். நல்ல ஒரு பந்து வீச்சு, நல்ல ஒரு மட்டை வீச்சு. அருமை அடிக்கப்பட்ட பந்து. அது 6 ஆகுமா நடுவரே? 6 4 நல்ல ஒரு மட்டை வீச்சு. இளம் வயது ஆஹா, அங்கே சிக்ஸ் இந்த முறையில் ரிவர்ஸில் திரும்பி 1 2 என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆஹா, என்ன ஒரு நேர்த்தியான மட்டை வீச்சு. யார்கர் டெலிவரியை மிக நேர்த்தியாக எடுத்து 2 ஓட்டங்களாக மாற்றி 2 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 20. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஏசிசி பாஷா. சரவணன் அவர்கள் 2வது ஓவர் ஷார்ட் விக்கெட்ல என்னாச்சு தெரியல போனு. நேமத்தாம்பட்டி விசஸ் ஆர்கேசிசி. நேமத்தாம்பட்டி டாஸ் வெற்றி பெற்று அருமை அடிக்கப்பட்டு அது கேட்சாக மாறுமா? நல்ல ஒரு புடி ஃபுல் டாஸ் பந்து அது வெளியே அடிக்க பாரா. அது கேட்சாக மாறுமா? 6ஆக மாறுமா? கேட்ச் டேக்கன். கிளின்டன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு வெல் பால். இவர் தான் அந்த ஸ்டிக்ல அடிச்சது. ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் வச்சு நல்ல ஒரு பந்து வச்சு கடைசி ஓவர்
சையத் நியூ பேட்ஸ்மேன். அருமையாக அடிக்கப்பட்டு வந்து கேட்சாக மாறுமா? நல்ல ஒரு கேட்ச். அருமையாக வீசப்பட்ட வந்து மீண்டும் ஒரு டாட் பால். டாட் பால், மீண்டும் ஒரு டாட் பாலா? அம்பையர் ரன் அவுட். ரன் அவுட் என்ற முறை. அவன் அடிக்கல, ஒரு பால், இன்னொரு பால் சான்ஸ் இருக்கு. அடிக்கல. ஃபோன்ல ஏதோ பிரச்சனை, ஃபோன்ல எடுக்கிறோம். மொத்தமா 28 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு டார்கெட் சந்திர மெமோரியல். டாட் பால். மகா ஸ்ட்ரைக்ல, ஜெகா நான் ஸ்ட்ரைக்ல, இத்ரிஸ் bowling எண்ட்ல ஃபுல் டாஸாவே வாங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி பதிவு பண்றாரு இங்க மகா. வாழ்த்துக்கள் எம்ஆர் பிரதர்ஸ் டீமுக்காக. விக்கெட் மட்டும் பவுலிங் நல்லா போட்டாங்க, பேட்டிங்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வெளியே வைத்து அருமையாக அடிக்கப்பட்ட வந்து அது கேட்சாக வாருமா? பந்தின் அடியில் தமிழ். டேக்கன். அதே அருமையான ஒரு ரெண்டு மாதிரி இருந்துச்சு. சப்ஸ்டிட்யூட் நினைக்கிறேன். ராஜ்குமார் நீ பேட்ஸ்மேன். அருமையான வந்துச்சு. அருமையான வந்துச்சு பால். இன்சைட் எட்ஜ் விக்கெட். ராஜபாண்டி நீ பேட்ஸ்மேன். போன பால் வைடு. அருமையாக அடிக்கப்பட்ட வந்து அது இருக்கு. ஆஹா 6 ஷாட். சோ இந்த மேட்சோட நல்ல ஒரு முதல் முயற்சி 6 தமிழிடமிருந்து. பேட்ஸ்மேன் ராஜபாண்டி. இழந்து 11. ஒரு முடிச்சு ஸ்கோர் 11, 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. சந்திர மெமோரியல், எம்ஆர் பிரதர்ஸ். ஸோ டோர்னமெண்ட்லேயே முதல் 6 அடிச்சிருக்காரு ராஜபாண்டி. கிருஷ்ணி பவுலர் 16 ஆடணும் 3 ஓவருக்கு. பிளைட் கீழே தட்டாங்க தெளிவா. ஷார்ட் பால், சிங்கிள். அருமையான ஒரு ஃபீல்டிங், அருமையான ஒரு டைரக்ட் ஹிட். நல்ல ஒரு டைரக்ட் ஹிட், பட் வந்து நாட் அவுட் சொல்லிட்டாங்க. 2 ஓட்டாங்க. வைட் பிளஸ் 1 என்ற முறையில் அருமையாக அடிக்கப்பட்ட வந்து கையில அவுட். நல்ல டேக்கன் விக்கெட். டாட் பால் 2 என்டி ஓவர். 8 ரன் 2 ஓவருக்கு. இத்ரிஸ் அவருக்கான 2வது ஓவர், மேட்ச் ஓவர். ஸ்டாப் பண்ணல. எனக்கு நேரம் லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். அருமையான வந்துச்சு. ரன் அவுட்டுக்கான முயற்சி. டாட் பால். பிளைட். அருமையான சூப்பர் ஷாட். அங்க ஆளே இல்ல. அது விரட்டு செல்வார் மோட்டோ அடுப்பாரா ஓடிடுச்சு. பவுண்டரியே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் மேட்ச் கையில நினைக்கிறேன். 4 ஷாட். ஸ்டாப். மேட்ச் வான் பை சந்திர மெமோரியல், எம்ஆர் பிரதர்ஸ். செகண்ட் ரவுண்ட் முன்னாடி போறாங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார் நடந்து முடிந்த ஆட்ட